பிரியாணி செமையா சமைப்பான். அவன் மட்டும் சமைச்சான்னு வச்சுக்கோ, மொத்த ஏரியாவும் சும்மா கம கமன்னு இருக்கும். ஆனா அவர்தான் ரொம்ப பிகு பண்ணி பேசின மாதிரி இருந்தது. நல்ல வேலைக்காரன்ல, பிகு பண்ணதான் செய்வான். இங்க பாரு, நான் ஆளை காமிச்சிட்டேன். அப்புறம் உன் திறமை. நான் வரேன். ஏங்க இருங்க. நீ வேணா ஒரு வாட்டி கேட்டு பாரு. இவன் வேற சீனை போடுவானே. அடுத்த ரவுண்டா? நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்ப்பு. என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் விளாண்டுக்கிறீங்களா? அங்கே போனால் மண்டபத்தில் வேலை, இங்கே வந்தால் உங்கள் வீட்டில் வேலை. ஆனால் நான் எதுலேயும் முன்னாடி மட்டும் நிற்கக்கூடாது. எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவீங்க. என்னென்ன நேர்ந்து விட்ருக்கீங்களா என்ன? என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல சாருக்கு முடியாதா இல்ல செய்ய தெரியாதா? ஏய், நான் யாருக்கு செய்ய தெரியாது? இந்த ஏரியாலே என் அளவுக்கு பிரியாணி செய்ய எவனும் இல்லை தெரியுமா? ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓ அப்படியா? ம், என்ன? ஆ, என் வீட்டுக்கு நீ எவ்ளோ கெடுதல் பண்ணிருக்க. கெடுதலா? ஆமா, எங்க அண்ணனை நீ தான் கொன்ன. ஐயோ சாமி, ஆளை விடுங்கப்பா, போதும், முடியல. நாளைக்கு இதவே சொல்லி என் குடும்பத்திலேருந்து உன் குடும்பம் வரைக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பெட்ஷீட்லேருந்து பிரியாணி வரைக்கும் இதவேவா சொல்லி காட்டுவீங்க? ஆ, இல்லப்பா, நான் சொல்லணும்னு இல்ல, இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குல்ல. ஆ, நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா பிரியாணி பண்ணுமா? ஆமா. பண்ணி தொலைறேன். ம், ஆனா ஒண்ணுமா, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆ, என்னப்பா பண்றது, சில நேரத்துல இப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும், மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே இருக்கா? ஆ, இருக்கு இருக்கு. இருக்குப்பா. இதுல இருக்கிற எல்லாமே இருந்தாலே போதும், வேற எதுவும் வேணாம், பண்ணிடலாம். ம். இது ரொம்ப முக்கியமான விருந்து. எங்க குடும்ப கௌரவமே இதுலதான்ப்பா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணிருவல. நம்பிக்கை இல்லைன்னா விடு, வேற ஆள் பாத்துக்க, நான் இல்ல கிளம்புறேன். இல்ல இல்ல, இரு. நீதான் சூப்பரா பிரியாணி பண்ணுவேன்னு எல்லாரும் சொல்றாங்களே. அஹ், நீ சூப்பரா பண்ணிருவ, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன மோட்டிவேஷனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் செய்யணும்னு நினச்சா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். ஆனால் ஒன்று, என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ, அதுதான் உன் வேலை, புரியுதா? பக்கா, அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்பா. முதல்ல வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் நைஸா குறுகலா வெட்டி பச்சடி பண்ணுங்க. கொஞ்சம் கூட பெருசா வெட்டிடக்கூடாது, புரியுதா? புரியுதுப்பா. அப்புறம் ஃப்ளேவர் மாறிடும். அப்படியே பண்ணிக்கலாம். பச்சடியா இருந்தாலும் கத்திரிக்காயா இருந்தாலும் அது மாறனோட ஸ்டைல்ல தான் இருக்கணும், புரியுதா? புரியுது. சரி. உள்ள வச்சு. தம்பி, பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் வெட்டுறதுன்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. யோ பாத்துக்கியா? சரி. இப்படிதான் நைஸா இருக்கணும், புரியுதா? சரி தம்பி. சரி, எல்லாம் தெளிவா பாத்துட்டீங்களா? இல்ல இன்னொரு தடவை பண்ணி காட்டணுமா? ஓகே. நீ என்ன பண்ற, கறி எடுத்துட்டு நல்லா கழுவி தயிர்ல ஊற வச்சிடு, புரியுதா? சரி தம்பி. அண்ணா சொல்லுப்பா. நீங்க என்ன பண்றீங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா அதெல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா வைங்க. சரிப்பா. அண்ணா நீங்க அரிசி ஊற வச்சிருங்க. சரிப்பா. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. சரிப்பா.
இந்த லிஸ்ட்ல இல்லாத ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன என்ன மிஸ் ஆகுது? என்னமோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு. அதான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வேற. என்ன ஞாபகம் வரலையே? இல்லையே, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம வாங்கியிருக்கேன். ஞாபகம் வந்துருச்சு. என்ன? சிவப்பு கலர் துண்டு மிஸ்ஸிங். துண்டா? வெறும் துண்டு இல்ல, சிவப்பு கலர் துண்டு. அதுதான் இந்த மாரன் ஸ்டைல் பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா சமையலும் சரியா வராது, பிரியாணியும் சரியா வராது. அதை வச்சு என்ன பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு தேவையா? நான் பிரியாணி பண்றதுல 1000 சீக்ரெட்ஸ் இருக்கு, புரியுதா? சிவப்பு துண்டு வேணும், அவள்தான். போய் எத்தனை வாப்போம். அது சகப்பு துண்டு வீட்ல இருக்கான்னு தெரியல. ஏ, வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வா, இல்லைன்னா போய் கடைக்கு போய் வாங்கினு வாப்போ. ஆக மொத்த சிவப்பு துண்டு எனக்கு வேணும். அந்த துண்டு இல்லாம வேலை நடக்காது. ஆமா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ போ. ஒரு பிரியாணிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தா, இன்னைக்கு எடுத்து துண்டு. வெரி குட். இதை வச்சு என்ன பண்ண போற? வெயிட் 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 வெயிட். அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கெட்டப்ல சமைச்சாதான் பிரியாணி பண்ண போறோம்னு ஒரு ஃபீலே வரும். சமைக்கிறதுக்கு ஒரு மூடு செட் பண்ணும், புரியுதா? அப்பதான் சமையல் ஒழுங்கா வரும். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ரொம்ப சீனை போடுற. மாவன பிரியாணி மட்டும் நல்லா வரல. வரலனா? இல்ல, நல்லா வரணும்னு சொன்னேன். நல்லா வரணும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணு. அப்படிவா வலிக்கு. சார், வேற ஏதாவது வேணுங்களா? ஒரு முக்கியமான விஷயம். சாருக்கு மஞ்சள் வெட்டி வேணுமா? சொல்றத மட்டும் செய், புரியுதா? சொல்லுங்க சார். ஆமா, என் அத்தை வீட்டுக்குள்ள தானே இருக்குது. ஆமா, இருக்காங்க. அவங்கள வேணா கூட்டி வரட்டுமா? நீ ஏன் பிரியாணி பண்றதுக்கு எடுத்துருவா போல? இந்த பாரு, அதுக்கு நான் தான் சமைக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு வை, மொத்தத்தையும் கவுத்து விட்டுரும். நீ என்ன பண்ற? உள்ள போய் அத்தை இந்த ஏரியா பக்கமே வரவிடாம பாத்துக்கிறது தான் உன் வேலை, புரியுதா? அது உன் பொறுப்பு. சரி, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது? வேற ஒண்ணும் வேணாம், அவங்க வராம மட்டும் பாத்துக்க போ. அரிசி நேரம் கழுவி இருக்கணும். என்ன வேலை பாக்குறாங்க? என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்று இருக்கிற, என்ன அத்தை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்க போறியா? சரி, நான் போறேன். போ, நீ வேலை பாரு. போ, தயவு செஞ்சு வேலை கரெக்டா பண்ணு. ஹலோ மாரா. என்னடா மாரா? என்னடா? இல்ல, இங்க மாறன்னு ஒரு மானஸ்தர் இருந்தான். அவனை ரொம்ப நேரமா காணோம். நீங்க அவனை பாத்தீங்களா? ஏன் கேட்க மாட்ட? இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணுங்கிறதுக்காக மண்டபத்தில் ஆரம்பிச்சு இங்க உன் மாமியார் வீட்டு வரைக்கும் வேலை செஞ்சு நிற்கிறேன். நீ ஏன் கேட்க மாட்ட? கேளு கேளு. இதுவும் உனக்காக தான்டா. எனக்காகவா இல்ல வீராக்காகவா? இல்ல, இந்த கல்யாணத்தை முடிக்க நீ பாடுபட்டது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும்னு இப்ப ஃபீல் ஆகுதுடா. ஓடி போயிடு. ஓய், இங்க வா.
ஷோ மாட்டணும். ஏய் உன்னதான் உள்ள அத்தையை பார்த்துக்க சொல்லி வேலை கொடுத்தேன்ல, எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வந்து நிக்கிற? இல்ல நீ சமைச்சிட்டு இருக்கல, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும்ல, அதான். சூப்பர்விஷனா? நீ ஜவுளி கடையில பாக்குற வேலைலாம் இங்க வேணாம், புரியுதா? கிளம்பு. நான் இங்க நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா மேடம்? கொஞ்சம் இப்படி வாங்க. கறி எடுத்து போடவா? அட வாங்க இப்படி போங்க. வாங்க வாங்க. போதும். ஐயோ. ஏய் என்ன பண்றா? தெரியுதுல்ல, அதுக்கு தான் விலகி நில்லுன்னு. சமையல் செய்யும்போது தாளிக்கிறதெல்லாம் மேலே தெரிக்கும், அடுப்புல கறிக்கட்டை வேற இருக்கு, அதுல இருந்து தீ மேலே படும். பாவம் புள்ள பச்சை புள்ளையா இருக்கேன்னு பார்த்துட்டு உடம்புல ஏதாவது பற்றுமேன்னு சொல்ல வந்தா பெருசா வாய் பேசுற. நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இங்க வா. எதுக்கு? இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ல? என்ன? இல்ல பிரியாணி சாப்பிடும்போது இஞ்சி பூண்டோட டேஸ்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். ஏய் உனக்கு இதுவே தெரியாதா? போச்சு, எல்லாமே போச்சு. எல்லார்கிட்டயுமே பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியாச்சு. இவனை நம்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏய் உனக்கு தெரியாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே? அம்மா போச்சு. வீரா, போச்சு, எல்லாம் அவன் உன்னை கலாய்க்கிறான். அவனுக்கு அது தெரியாது. எல்லாமே எவ்வளவு போடணும், எப்போ போடணும்னு ஷார்ப்பா தெரியும் அவனுக்கு. பயப்படாத, மாறனை நம்பினோர் கைவிடப்படாது. சரி ராகவா, சும்மா தான் நிக்கிற, அந்த 2 கட்டையை உள்ள தள்ளி விடு. என் நேரத்தை பத்தியா? வந்ததுக்கு ஏதாவது பண்ணு. இது வா. 2 டேய் கேட்டேன்டா. சட்டை கசங்க விடுறான் பாரு. ஓகேவா? சூப்பரா இருக்கும். செமையா ஸ்மெல் வருதுல்ல? பா ஸ்மெல் செமையா இருக்குல்ல? பக்காவா இருக்கும். ஏய் என்னடி இந்த தம்பி சமைச்சிட்டு இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சமைக்க வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா பிரியாணி சமைக்கிற பாய் வரலம்மா. பாய் வரலையா? ஆமா, கடைசி நேரத்துல வராம சொதப்பிட்டாருமா. அதான் இவரு சமைக்கிறேன்னு சொன்னாரு. ஓ பாவண்டி அந்த தம்பி நமக்காக சமைக்குது இல்ல. ரொம்ப நல்ல தம்பியா இருக்குல்ல. நல்ல தம்பிதான், நல்ல தம்பிதான். சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, போ. டென்ஷன் ஆகாம போமா, போ. அட அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துறம்பா. எது எது எப்போ போடணும், இந்தாப்பா. எப்போ தம் போடணும் எல்லாம் கரெக்டா தெரியும் அவனுக்கு. மாறா, ராகவா, மாறா, எங்கடா போனீங்க காலையில இருந்து? டேய் ராகவா, டேய் அத்தை வருதுடா. ஐயோ டேய், இந்த இடத்துல என்ன பார்த்துச்சு, மாமியார் வீட்டுல வந்து சமையல் வேலை பாக்குறியாடான்னு அத்தை காலி பண்ணிடும்டா. நான் போறேன், டேய் பாய். டேய் டேய் எங்க போறீங்க? ஐயோ, டேய் உன் பாட்டுக்கு ஓடிட்டா. ஐயோ, என்ன ஓடிட்டாரு? நான் இப்ப எங்க போறது? போய் சமாளிடி, போ போ. ராகவா, சரி இரு ஒரு நிமிஷம். ராகவா, இங்க எங்க வரீங்க? எங்க வரீங்க? உனக்கு என்ன இப்போ? இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். காலையில இருந்து இந்த மாறனு ராகவனும் எங்க போனாங்கன்னு தெரியல, கண்ணிலேயே படல. நீ எங்கயாவது பாத்தியா அவங்கள? 2 பேரும் காலையில எழுந்திருச்சு கடைக்கு போறேன்னு சொன்னாங்கம்மா. கடைக்கா? ஆ, இங்க அவங்களுக்கு எந்த கடை இருக்கு? அது தெரியல. டீ குடிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீயா? மாமியார் வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு கடையில டீ குடிக்க போனாங்களா அவங்க? ஏன் நீங்க டீ காப்பி எல்லாம் போட்டு தர மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்த மாப்பிளைய கவனிக்கிற லட்சணம் இதானா? உங்களை நம்பி போட்டு கொடுத்தோம். ஆனா அது
அத்தை போட்டு குடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வெள்ளை டீ குடிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். அவனுங்க எப்பவுமே இப்படிதான். என்ன தவிர வேற யார் கையாலையும் சாப்பிடவே மாட்டானுங்க. அப்படி வளர்த்துட்டேன் நானு. என்ன செய்யறது? பாவம் பிள்ளைங்க. ஆமா, என்ன இவ்ளோ பெரிய அண்டா வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்க? யார் சமையல்? அது 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 என்ன வந்து- முழிக்கிற? யாரு? ஆ, ரஹீம் பாய். ரஹீம் பாயா? போல. சொல்லவே இல்ல. ரஹீம் பாய், எங்க புரியும் ரஹீம் பாய் சொல்லுமா வள்ளி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன பாய் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நீங்க இங்கெல்லாம் வருவீங்களா? அதுவும் இல்லாம இன்னைக்கு ஏகப்பட்ட ஆர்டர் இருந்திருக்கும். பெரிய பெரிய ஆர்டர் தானே நீங்க எடுப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் கூட நீங்க சமைப்பீங்களா என்ன? நீங்கெல்லாம் வரீங்க சொன்னாங்கம்மா. அதான் வாக்கு கொடுத்துட்டேன் வள்ளி. அப்படியா? அத சொல்லுங்க. ஆமா, என்ன பாய் திரும்பி பார்க்காம அப்படியே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? முகத்தை பார்த்து பேசலாம்ல. திரும்புங்க இந்த பக்கம். ஷோ, என்ன பண்றது கடவுளே. சமைக்கும் போது என் மூஞ்சி பார்த்தா அப்புறம் சாப்பிடும் போது நல்லா இருக்காது சொல்லுவாங்க. என்னது? மூஞ்ச பார்த்தா சாப்பிடும்போது நல்லா இருக்காதா? என்ன சொல்றாரு பாய்? என்னாச்சு உங்களுக்கு? வெயில் ஏதாவது மண்டை கிட்ட குழம்பி போச்சா? ஐயோ சமாளிக்க முடியல, என்ன பண்றது? அம்மா, பாய்க்கு எப்பவும் விளையாட்டுதான். அவர் சமையல் நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு taste இல்ல இல்ல, பண்ணி இங்க பாருங்க. இருங்க. இன்னும் அரிசி எல்லாம் போடல. அதனால என்ன, மசாலா போட்டாச்சுல? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு எல்லாரும் விருந்துக்கு வர போறாங்கல்ல. நீங்க என்ன இன்னும் குளிக்காம இருக்கீங்க? வாங்க போய் ரெடி ஆகுங்க. இந்த வீட்ல படுக்கவும் இடம் இல்ல, குளிக்கவும் இடம் இல்ல. இருக்கிறது ஒரு பாத்ரூம். அதுல மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கீங்க. கச கச கசன்னு இருக்கு. இதுல நான் எங்க போய் குளிக்கிறது? சரி, நீங்க வாங்கம்மா, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்துங்க. நம்ம பாய் தானே, இங்கதான் இருப்பாரு. எப்ப வேணாலும் பேசிக்கலாம். அப்புறமா டெஸ்ட் பண்ணலாம். வாங்க 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 வாங்க. பாய், நான் அப்புறம் வந்து பேசுறேன். அப்புறம் பேசலாம், அப்புறம் ஓகேம்மா. பேசலாம். வாங்க வாங்க. நல்ல வேலை என்ன பார்க்கல. ஏன்டா, ஐயோ, நீ என்னடா? பாட்டு ஓடிட்ட? எல்லாம் ஒரு மரியாதைடா, அத்தடா. பிருந்தா, ஒரு நிமிஷம். பாத்ரூம் ஃப்ரீ ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா. இவங்களை கூட்டிட்டு போய் குளிக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடு. சரிக்கா. நீங்க போங்க. வாங்க. அதுக்குள்ளதான் வந்துட்டேன்ல. போட்டாங்க. அனுப்பிட்டேன். போயிட்டாங்க. இங்க வா. ஆ, நீ எதுக்கு தேவையில்லாம் பாய் பேர்லாம் சொல்லி கமிட் பண்ணிட்டு இருக்கிற? அது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது அமுச்சுடுவேன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா மாட்டி உள்ளன்னு பாக்குறியா நீ? அது ஒரு பதட்டத்துல ஏதோ வாய் தவிர சொல்லிட்டேன். உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. அதான் உங்க அத்தையை அனுப்பிட்டால, அப்புறம் என்ன? ஆமா, நல்லா அனுப்புனேன். ஆனா ஒண்ணு, இந்த சிகப்பு துண்டோட ரகசியம்ல இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அத்தை மட்டும் உள்ள வந்து பாத்துருக்கணும் முடி. இன்னைக்கு பிரியாணியா தான் இருந்திருக்கும். நல்ல வேலை என்ன பார்க்கல. அதுக்குள்ள தான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டியே. ஏன்டா? ஐயோ, பாரு. பேச்சு வாக்குல ஏதோ விட்டு. தம்பி, டீ எடுத்துக்கங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. இந்தாங்க. ஆ. மத்தவங்க எல்லாம் எங்க? அண்ணா, கூப்பிடுறா. இங்க வாங்க. அத வரேன் தம்பி. அத்தா கொடுங்க அத்தா. இந்தாங்க. இந்த இடத்துல போய் எல்லாரையும் எல்லாரும் குடிக்க சொல்லுங்க. சரிங்க தம்பி. நீயும் தான் இருக்கியே. பாத்தியா அம்மா எவ்வளவு அக்கறையா டீ போட்டு கொண்டாந்து கையில கொடுக்குறாங்க. அம்மானா அம்மா தான். நீ எல்லாம் என்ன படிச்சியோ? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் ரெடி ஆகுறேன். இனிமேல இங்க நின்னுட்டு இருக்க முடியாது. வேலையை கரெக்டா பாத்துக்கோ. எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துப்பல. ஏய், நான் வந்துடுறேன். அந்த தம்பிக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? ஒண்ணும் இல்ல, அவரு பாத்து பாருமா. நீ போ, பாத்துக்கோ. சரிங்க தம்பி. தேங்க்ஸ் அத்தா. நல்லா பண்ணிருக்கேன். அப்படிங்க. அவர்கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு வா. போமா போமா, ஒழுங்கா பண்றாரா பாருங்க. ஆ. வாசனை எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எங்கப்பா
வீரா வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். நான் இங்க தான் இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? வீரா சொந்தக்கார பொண்ணா? கல்யாணத்துல உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. என்ன நக்கலா? பின்ன ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் அள்ளி அப்பிட்டு வந்திருக்கிற. நான் ஒன்றும் மேக்கப்லாம் போடல. கொ- கொஞ்சம் லைட்டா லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டா. ம். அங்க வரும்போதே ரிஃப்ளெக்ஷன் இங்க டால் அடிக்குது. ம். ஏதோ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மூஞ்சி ஃபுல்லா பூசின்னு வந்துக்கிற. பேசாம நீ ஒன்று பண்ணு, நேம் வீரா அப்படின்னு கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கோ, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போதும், ஓவரா பேசுவான். ம், ம். இன்னைக்கு வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளிங்களாம் வராங்க. உன்ன மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே வாசல்ல நின்று வரவேற்க சொல்றியா? அதுக்கு தான் கொஞ்சம் இப்படி அழகா லைட்டா. எனக்கு புரியல, இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல விடு 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 விடு. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே தம்பி. என்ன? வாசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும்ல, உன்னை நம்பலாம்ல. அதுக்கு இல்ல, சும்மா தான் கேட்டேன். வாசனை நல்லா இருக்கே, அதான் டேஸ்ட் எப்படின்னு டவுட். அப்படியா? இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, நல்லா இருக்கும்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துலயும் டவுட். ஒரு டவுட். என்ன? ராமச்சந்திரன் சார் பெரிய தலைக்கட்டு ரொம்ப நல்லா கவனிக்கணும்னு சொல்றாரே, ம். அது யாரு? அவ்வளவு முக்கியமான ஆளா? உண்மையை சொல்ல போனா எங்க குடும்பத்திலேயே பெரியவர் அவர் தான். ரொம்ப கெத்தான ஆளு. எங்க அப்பாவே தூக்கி வளர்த்தவர்.